ஹாய் மக்களே, காலை வணக்கம். இப்போ இன்றைக்கி உங்களுக்கு ஒன்று காட்டலான்னு இருக்கேன். இங்கே பாருங்கள், பாவக்காய் பூ பூத்துருக்கு, நிறையாவே பூத்துருக்கு, கொஞ்சம் நிறையா பூத்துருக்கு. இதில் என்னென்னா, பாவக்கொடியில் மட்டும்தான் உங்களுக்கு ஆண் பூ பெண் பூ ரெண்டுமே ஒரே கொடியில் வரக்கூடிய வகை. எப்படி ஆண் பூ பெண் பூன்னு சொல்கிறேன்னா, இப்போ இந்த பூவை பாருங்கள். இந்த பூவுக்கு பின்னாடி உங்களுக்கு காய் எதுவுமே இல்லை. இது என்ன ஆகும்னா, சாயங்காலம் வாடி கீழே கொட்டிடும். இப்போ பக்கத்தில் ஒரு பூ இருக்குது, இது இங்கே பாருங்கள், இதுக்கு பின்னாடி காயோடையே வருது பாருங்கள். இது பெண் பூ, காய் காய்க்கக்கூடியது இதுதான். ஆனால் இது காய்க்கலையேன்னு சொல்லி இதை நம்ம பறித்து கீழே போடக்கூடாது. இது இல்லாமல் இது காய்க்காது. இங்கே பாருங்கள், மொட்டு வரும்போதே உங்களுக்கு இந்த காயோடு தான் வரும். எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னாங்க, எனக்கு இதை பற்றி தெரியாது, அவங்க சொன்னதுனால நான் சொல்கிறேன். பாருங்கள், காயோடு வருதா, அதே இப்படி கிட்ட பாருங்கள், இந்த பூவுக்கு பின்னாடி பாருங்கள், காய் இல்லையா, மொட்டு வரும்போது எப்படி வரும்ன்றதை நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இது மொட்டு வரும்போதே இப்படி காயோடு தான் வரும். இது பெண் பூ. அதே உங்களுக்கு மொட்டு வரும்போது ஒரு எப்படி வரும்னா, எங்கேயாவது மொட்டு இருக்கான்னு பார்க்குறேன். எங்கே இருக்குது இதோ இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், இதில் காய் எதுவுமே இல்லை பாருங்கள். இது சும்மா இன்றைக்கி பூத்து நாளைக்கு பூத்து நாளைக்கு சாயங்காலம் கொட்டிடும். ஆனால் இதுவும் அப்படி தான். அதுக்காக இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லி பிச்சு போட்டுறாதீங்க. இது இல்லாமல் காய்க்காது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஹாப்பி கார்டனிங், பாய்.